நாம் பார்க்க இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவும் ஒரு மிகப்பெரிய குழப்பமுமான முதல் யுத்தம் இந்த ஜமல் யுத்தம். இந்த ஜமல் யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் நபித்தோழர்கள் முதலாக சந்தித்த உள்குழப்பம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட உள்குழப்பம். இதனால் நிறைய அத்தர்கள் நபித்தோழர்களுடைய மனதிலே பதிந்தன. கவலை, வேதனை, இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் கூட மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிய ஒரு யுத்தம் தான் இந்த ஜமல் யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய யுத்தம். இந்த ஜமல் யுத்தம் சம்பந்தமாக நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால், இந்த யுத்த விஷயத்தை இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்கள், ஷியாக்கள் போன்றவர்கள் இதை சந்தர்ப்பமாக என்ன செய்திருக்கிறார்கள், பயன்படுத்தி இருக்கிறார்கள். யாரை விமர்சிக்க? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை விமர்சிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திலே உள்ள நபித்தோழர்களுடைய இஹ்லாஸை, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு பின்னால் மார்க்கத்திலே காட்டிய பற்றை இல்லாமலாக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆட்சிக்காகத்தான் இந்த உலகத்திலே என்ன செய்தார்கள், சண்டை பிடித்தார்கள். அதற்காக வேண்டித்தான் போராடினார்கள். கடைசியில் ஆட்சி கிடைக்காத கூட என்ன செய்தார்கள், பிரச்சனைப்பட்டு கொண்டார்கள் என்று திசை திருப்புவதற்கு குறிப்பாக ஓரியன்டலிஸ்ட், கீழத்தியவாதிகள் இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறார்கள். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றை தரம் பிரிக்காமல், வரலாற்றிலே உள்ள பலகீனம், பலம் எது, பொய் எது, இட்டுக்கட்டப்பட்டவைகள் இது என்றெல்லாம் தரம் பிரிக்காமல் பேசக்கூடியவர்கள் அறிந்தோ அறியாமலோ என்ன செய்து விடுகிறார்கள், தவறிலே விருந்து விடுகிறார்கள். இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஈஜிப்டிலே நாங்கள் பார்க்கிறோம், தாஹா ஹுசைன் இது போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆயிஷா ரதியுல்லாஹுடைய செய்திகள், இன்னும் உள்ள அந்த யுத்தம் சம்பந்தமான செய்திகள் எல்லாம் எடுத்து ஒரு அந்நியன் விமர்சிப்பதை போன்று நபித்தோழர்களுடைய கண்ணியங்கள் எல்லாம் கடந்து விமர்சிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலர் இஹ்லாஸ் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இந்த வரலாறு விஷயங்களை சரியான முறையில் ஆய்வு செய்யாமல், வரலாற்றில் நம்பகத்தன்மை பார்க்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில், பலம் பலகீனம் பார்க்கக்கூடாது என்ற அடிப்படையில் எல்லா செய்திகளையும் என்ன செய்கிறார்கள், சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வரலாறு விஷயத்தை நாங்கள் முதலாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நிறைய செய்திகளில் ஷியாக்களுடைய கையாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஷியாக்களுடைய கையாடல்கள் நிறைய செய்திகளில் இருந்து கொண்டிருக்கின்றன. சைஃப் இப்னு உமர் இவருடைய ரிவாயத் நிறையவே என்ன செய்கிறது, ஹதீத்கள் அந்த வரலாறுகளில் இருக்கின்றன. இவர் மிகப்பெரிய ஒரு பொய்யர் என்று சொல்லி அறியப்பட்ட ஒருவர். அதே போல இன்னும் நிறைய, அபு மிஹ்னஃப் போன்ற அறிவிப்பாளர்களெல்லாம் பொய்யர்கள் என்று வரலாற்றிலே அறியப்பட்டவர்கள். இவர்களுடைய செய்திகள் வரலாற்றிலே நிறைய மிகைத்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வரலாற்றில் நிறைய மிகைத்திருப்பதை பார்க்கலாம். அதனால நபித்தோழர்களுக்கு மத்தியில் இப்படி நடந்தது என்று சொன்ன உடனே நாங்கள் நம்பிவிடக்கூடாது. உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை போன்று வரலாறு தரம் பிடிக்க முடியாதுதான். ஆனால் எப்படி நாங்கள் இந்த வரலாற்றுக்கு ஒரு அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எவர்களை பற்றி இஸ்லாம் பாராட்டி இருக்கிறதோ, எவர்களை பற்றி இஸ்லாம் இறைவன் திருப்தி கொண்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களுடைய விஷயத்தில் ஒரு நபித்தோழர் இந்த நல்ல விஷயம் செய்தார், இவ்வளவு தர்மம் செய்தார், இப்படி நல்ல முறையில் பேசினார் என்றார் அறிவிப்பால் வரிசை என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அப்படித்தான் இஸ்லாம் அவர்களை சொல்கிறது, அவர்கள் நல்ல மக்களாகத்தான் இருப்பார்கள் என்று. அதே நேரத்தில் நபித்தோழர் ஒருவர் இப்படி தவறு செய்தார், இந்த மாதிரி பிழை விட்டார், இப்படி ஒரு பாவம் செய்தார் என்றால் நபித்தோழர்களும் பிழை செய்வார்கள், நபித்தோழர்களும் தவறு செய்ய வாய்ப்புண்டு. ஆனால் அந்த தவறை ஆதாரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த செய்தியை கொஞ்சம் தரம் பிரிக்க வேண்டும். இது ஆதாரபூர்வமானதா, உண்மையில் இவர் இப்படி செய்திருக்கிறாரா என்ற அறிவிப்பால் வரிசை பார்த்து அது ஆதாரபூர்வமாக இருந்தால் நபித்தோழர் தவறு செய்திருக்கிறார், நபித்தோழர் பிழை செய்திருக்கிறார். ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாறுகளையும் நான் தரம் பிடிக்க முடியாது என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த அடிப்படை நாம் மிக முக்கியம். அதிலும் பொய்யர்களாக இருந்தால், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் செய்தியை எடுக்கவே கூடாது. பொய்யர்கள் அறிவித்திருந்தால், சார்பாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நாம் எடுக்கவே கூடாது. நல்ல செய்திகளாக இருந்தால் நபித்தோழர்கள் நல்லவர்கள் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆதாரபூர்வம் இல்லாத செய்திகளையும் வரலாற்றில் நம்ம எடுக்கலாம். ஆனால் விமர்சனமாக இருந்தால், ஆதாரபூர்வமாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்யணும், நாம் எடுக்க வேண்டும். மற்றபடி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம சமுதாயத்துக்குள் ஷியாக்களுடைய ஊடுருவல் என்ற அடிப்படையில் பலவிதமான தவறான நம்பிக்கைகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிந்தா என்ன செய்தார், கொலை செஞ்சு ஈரலை சப்பி துப்பினார் என்ற செய்தி, இதெல்லாம் எங்களுக்கு மத்தியில் பிரபல்யம். இதெல்லாம் ஒரு ஆதாரம் இல்லாத செய்திகள்.
பலகீனமான ஆதாரம் இல்லாத செய்திகள். ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டது உண்மை, ஆனால் ஹிந்தா இப்படி சப்பி துப்பியது, இந்த மாதிரி நடந்த செய்திகள்லாம் என்னது பொய்யான செய்திகள். காரணம், ஹிந்தா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமி, அப்படித்தானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுக்காரர். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா செஞ்சுக்கிறாங்க, திருமணம் முடித்திருக்கிறார்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மச்சினன். அப்ப இந்த விஷயங்களில் உமையாக்கள் மீது கொண்ட அந்த காழ்ப்புணர்வின் காரணமாக இது போன்ற சம்பவங்கள் எங்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் எந்த வரலாற்று செய்தியாக இருந்தாலும் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கிஸ்ஸத்து தஹ்கீம், அம்ர் இப்னுல் ஆஸுக்கும் அபு மூஸா அல் அஷரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சிஃபின் யுத்தத்தில் வச்சு நடுநிலை வகிக்கிற டைம்ல அம்ர் இப்னுல் ஆஸ் அபு மூஸா அல் அஷரியை ஏமாத்தி ஒரு செய்தி சொன்ன மாதிரியான ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் இல்லாத செய்தி, பலகீனமான லைஃபான செய்திகள். இந்த செய்திகளை வைத்து நபித்தோழர்களை விமர்சிக்கின்ற இடத்துக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நபித்தோழர்கள் தவறு செய்வார்கள், ஆதாரபூர்வமாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஜமல் யுத்தமாக இருந்தாலும் சரி, ஹதீதுகளை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக ஒரு சுருக்கமான முடிவோடு வெளியே வந்துடலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நடந்த வரலாறு செய்திகளை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் முள்ளு கல் பாம்பு இதுக்கு மத்தியில் தான் நடக்க வேண்டியது. லேசான ஒரு செய்தியை எடுத்துட்டு வர இயலாது. உள்ளுக்கு போனீங்க என்று சொன்னால் வெளியே வருவதற்கு மிக கஷ்டம் என்கின்ற அளவுக்கு வரலாற்று தகவல்கள் என்ன செய்கின்றன, நிறைந்து கிடக்கின்றன. எதை எடுத்துட்டு வந்தாலும் அதை சரியான முறையில் எடுத்து வெளிவருவது என்பது மிக பாரமான ஒரு விஷயம். அதனால் இயன்ற அளவுக்கு இந்த ஜமல் யுத்தம் சம்பந்தமாக நான் சொல்லுகின்ற நேரத்தில் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகளை, புகாரி முஸ்லீமும் ஜமல் யுத்தம் சம்பந்தமாக என்ன செய்கின்றன, செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த செய்திகளை அடிப்படையாக கடைபிடித்திருக்கிறேன். அதற்கு அடுத்த கட்டமாக சியர் ஆலாமின் நுபலா இமாம் தஹபி ஹதீஸ் கலை விமர்சனங்களோடு செய்திகளை பதியக்கூடிய இமாம் தஹபியுடைய தகவல்களை அடிப்படையாக கொண்டும் சில செய்திகளை தொகுத்திருக்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக இமாம் இப்னு அபி ஷைபா அவர்கள் தனது முஸன்னஃபிலே பதிவு செய்த இந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு மத்தியில் சுருக்கமாக இதை சொல்கிறேன். இதல்லாமல் நிறைய விரிவான செய்திகள் இருக்கின்றன. 60,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி இருக்குது. 60,000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்களாண்டே டவுட். ஆனால் 60,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் இருக்குது. இன்னும் சில அறிவிப்பாளர்கள் மிகச்சு போய் 4 பேர் தான் ஜமல் யுத்தத்தில் சஹாபாக்கள்ல கலந்து கொண்டார்கள் அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம். அதனால சுருக்கமாக அதிலிருந்து வெளியே அந்த செய்திகளை தொகுத்து வருவது என்பது ஒரு கஷ்டமான ஒரு அம்சம். நான் சுருக்கமாக இயன்ற அளவுக்கு ஆதாரபூர்வமான செய்திகளை நான் சொன்ன அடிப்படைகளை கொண்டு உங்களுக்கு மத்தியில் முன்வைக்க நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் அவர்களுடைய எதிர்காலம் பற்றி, நபித்தோழர்களுடைய நிலை எந்த நிலைக்கு மாறும் என்பது பற்றியெல்லாம் அல்லாஹு தஆலா வஹி மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தார். இந்த சமுதாயத்திலே ஃபித்னாக்கள் தோன்றும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எப்படி இருக்கும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எப்படி இருக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எப்படி இருக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எப்படி இருக்கும் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. நபியவர்கள் நிறைய முன்னறிவிப்பும் செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சொல்லி இருக்கிறார். தனிப்பட்ட ரீதியாக நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய பேருக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதிலே சில ஃபித்னாக்களை பற்றி நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த ஃபித்னாவை எல்லா நபித்தோழர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். எனது ஆட்சியில் நடக்குமோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன ஃபித்னா? இஸ்லாம் ஃபித்னாவை 2 கருத்தில் யூஸ் பண்றது. ஒன்று, எல்லா மனிதருக்கும் ஃபித்னான்னு ஒன்று இருக்குது. பொருளாதாரத்தில் சோதனை வரும், பிள்ளைகளில் சோதனை வரும், வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், இது ஒரு ஃபித்னா. இன்னொரு ஃபித்னா என்ன? ஒழுங்காக போய்கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுதல். ஒழுங்காக போய்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படுதல். இந்த 2ஐயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். ஒரு முறை மதீனாவுடைய ஒரு வீட்டுடைய கூரையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கூரை கீழே இருந்து பார்த்தா எப்படி இடைவெளிகள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமோ அதுபோல உங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் ஃபித்னா வருவதை நான் பார்க்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு ஆட்சியாளரும் அதை பயந்தார்கள். அதே போன்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயந்தார்கள். சஹீஹுல் புகாரியில் 7096வது இலக்கம், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு இருக்கிற மஜ்லிஸ்ல வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களில் எவர் நபி அவர்கள் ஃபித்னாவை பற்றி சொன்ன செய்தியை ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனேயே சொல்றாரு, ஃபித்னத்து ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி வ வலதிஹி வ ஜாரிஹி துகஃபிருஹு ஸலா வ ஸதகா வல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். அண்டை வீட்டார் மூலம், அதே போல குடும்பத்தில் சொத்துக்கள்ல பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சோதனைகளை அவர் தொழுகின்ற தொழுகை, அவர் செய்கின்ற தர்மம், அவர் நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தல் போன்ற அமல்கள் அப்படியே பரிகாரமாக்கிவிடும் அப்படின்னு சொல்றார்.
ஒருவர் பதில் சொல்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரை பார்த்து? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, லைஸ அன்ஹாதா அஸ்அலு, இதை பற்றி நான் கேட்கவில்லை, அந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கவில்லை. வலாக்கின்னல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலை போல மோதுமே அந்த ஃபித்னாவை பற்றி கேட்கிறேன்றாங்க. அவர் கடல் அலை போல வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லைஸ அலைக மின்ஹா பஸுன் யா அமீரல் முஃமினீன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அமீருல் முஃமினீன். இன்ன பைனக வ பைனஹா பாபம் முக்லகா, அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு மூடப்பட்ட கதவு இருக்கிறது, அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மூடப்பட்ட கதவு இருக்கிறதுன்றாங்க. இப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இதை சொல்றாங்க தானே, எவ்வளோ கிளியராக இருக்கிறான்னு பாருங்க. ஃபித்னா ஒன்று வரும், அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் வராது, உமர் ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னால் தான் வரும். யாருக்கு தெரியும்? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விளக்கத்தோடு இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, அய்யுக்ஸருல் பாபு அம் யுஃப்தஹ், அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமான்னு கேட்டாங்க. அந்த கதவு ஒன்று இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அது உடைக்கப்படுமா திறக்கப்படுமா? காலபல் யுக்ஸர், உடைக்கப்படும் என்று சொல்கிறார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு. உங்களுக்கு அந்த ஃபித்னாவுக்கு மத்தியில் உள்ள கதவு உடைக்கப்படும் என்றாங்க. அப்போ உமர்லாம் சொல்றாங்க, இதல் லா யுக்லகு அபதா, உடைக்கப்பட்டால் என்றும் மூடப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டா மூடப்படலாம், உடைக்கப்படுமாக இருந்தால் என்றும் மூடப்பட மாட்டாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹுதைஃபா சொன்னார்கள், அஜல், ஆம் என்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆம் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விஷயத்தை பற்றி ஹுதைஃபாவிடத்தில் நாங்கள் கேட்டோம். அகான உமர் யஅலமுல் பாப், உமருக்கு அந்த கதவு எது என்று தெரியுமா? உமருக்கு அந்த கதவு எது என்று தெரியுமா? கால நஅம், அவருக்கு தெரியும். கமா யஅலமு அன்ன தூன கதின் லைலா, நாளை பகல் கழிந்தால் இரவு என்றா எப்படி எல்லாருக்கும் தெரியுமோ அதுபோல அவருக்கு தெரியும். வதாலிக அன்னி ஹத்தத்து ஹதீதன் லைஸ பில் அகாலித் ஃபஹிப்னா அன் நஸ்அலஹு மனில் பாப், அதாவது இந்த செய்தியோட தொடர்ச்சி அது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும், நான் தான் அந்த கதவு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெரியும். அவர் கொல்லப்படுவார் என்ற விஷயமும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எல்லா நபித்தோழர்கள் அதில் ஒரு ஞானத்தோடு இருந்தார்கள், விளக்கத்தோடு இருந்தார்கள். இது என்ன ஃபித்னா, ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னா என்று விளக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அது ஏற்படாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அது ஏற்படாது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருந்தார்கள். எந்த அளவு கவனமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்துடைய அந்த அதான் இப்படி ஒரு ஆட்சியாளர் இருந்திப்பான்னு பாருங்க, ஜக்காத்துடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் சேர்த்து ஜக்காத்தில் கிடைக்குமே, இதை மேய்க்கிறதுக்கு கொண்டு ஒரு இடம் வேணுமா இல்லையா? இதுக்காக வேண்டி உமர் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இது புகாரில் வர செய்தி, ஒரு இடத்த பிடிக்கிறான். அவருடைய மதீனாவிலேயே ஒரு நல்ல பசுமையான இடத்த, எல்லா ஆடுகளும் மாடுகளும் வந்து மேய்ச்சிட்டு போகிற இடத்த கவர் பண்ணுறான். கவர் பண்ணிட்டு ஹுனை என்ற அவருடைய வேலைக்காரரை சொல்கிறாங்க, இதுக்குள்ள ஜக்காத்துடைய அந்த மிருகங்களை மட்டும்தான் வைக்கணும், வேற எதை என்ன செய்யக்கூடாது, நீ வர விடக்கூடாது. யாராவது ரப்புல் ஹுனைமா ஒ ரப்பு சுரைமா, சின்ன சின்ன ஒட்டக கூட்டம் சின்ன சின்ன ஆட்டு மந்த கூட்டம் வந்தால் விட்டுரு, மேயட்டும் உள்ளுக்கையும். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடையதும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய மந்தைகளை வரவிட வேண்டாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடையும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடைய மந்தைகளையும் வரவிட வேண்டாம். காரணம் பெருசு, அந்த மந்தைகள் பெரிது ஒன்று. ரெண்டாவது, இந்த மந்தைகள்லாம் அழிஞ்சிட்டு என்று சொன்னால் அவர்களுக்கு வேற வேற விவசாய தோட்டங்கள் இருக்குது, அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த சின்ன சின்ன இந்த ஆடு மாடுகளை வந்து கூட்டங்களை நம்ம வர விடாமல் விட்டோம்டா, அது இழந்தால் அவர்களுக்கு வேற வசதி இல்லை. அவர்கள் என்னிடத்துல தான் என்ன செய்வார்கள், வந்து கேட்பார்கள். நான் கடைசியில் பைத்துல் மாலிலிருந்து என்ன செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும். பைத்துல் மாலிலிருந்து கொடுக்க வேண்டி வரும். பைத்துல் மாலிலிருந்து தங்கம் வெள்ளியை கொடுப்பதை விட விவசாய நிலத்தில் ஒரு பகுதியை கொடுப்பது எனக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லிட்டு அவர்கள் என்னோடு கோவிக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபும் உஸ்மான் ரலியல்லாஹு என் மீது இந்த விஷயத்தில் கோவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீதான இன்னஹால் அபிலாதுஹும், இது அவர்களுடைய பிரதேசம். இதற்காக வேண்டி அவர்கள் ஜாஹிலியா காலத்திலும் யுத்தம் செய்திருக்கிறார்கள், இஸ்லாத்துடைய காலத்திலும் யுத்தம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் ஒரு பகுதியை கூட நான் கையகப்படுத்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவ்வளவு ஒரு கவனம் எடுத்த ஆட்சியாளர் நீங்க பார்த்துக்கிறீங்களா? எப்படி ஒரு கவனம்! ஆடு மாடு விஷயங்களை, மந்தை மேய்ப்பர் விஷயத்துலலாம் பெரிய தூரமாக சிந்தித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால் அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த ஃபித்னாவும் உள்நுழைய முடியவில்லை, எந்த ஃபித்னாவும் உள்நுழைய முடியவில்லை. அதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த
ஃபித்னா விஷயங்களை பற்றி நபித்தோழர்கள் புரிந்திருந்தார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். அபூ பர்ஸா அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஹீஹுல் புகாரியில் 7112வது இலக்கம். இது ஹிஜ்ரி அதாவது 30-40க்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு செய்தி. அதாவது ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் எல்லாம் நடந்து முடிஞ்ச பின்னால் நடக்கக்கூடிய செய்தி. ஆனால் ஃபித்னாவை பற்றி நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த நொலஜுக்காக நான் இதை சொல்றேன். அந்த அபூ பர்ஸத் அல் அஸ்லமி அவர்களிடத்தில் இருவர் போகிறார்கள். அபூ பர்ஸா அல் அஸ்லமி அவர்கள் இந்த மாதிரி ஃபித்னாக்களை கலந்து கொள்ளவே மாட்டார்கள். எங்கேயா இந்த இப்படி யுத்தம் என்று வந்தால் அவர் ஒதுங்கி விடுவார்கள். அப்போ அவரிடத்துல போய் இந்த மக்கள் பிரிஞ்சு போய்க்கிறாங்க, இதை பற்றி கேட்குறாங்க. சிரியால யாரு? முஆவியா ரலியல்லாஹு மரணத்துக்கு பின்னால் யசீத் வந்தார். யசீத் மரணத்துக்கு பின்னால் அவரோட மகன் முஆவியா 2 மாதம் என்ன செய்கிறாரு? ஆட்சியில் வைக்கிறார். யசீதுக்கு ஒரு மகன் இருந்தார், முஆவியாண்டு ஆட்சியில் வைக்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் மரணித்தவுடன் மர்வான் இப்னு ஹக்கம், அடுத்தது உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செஞ்சிட்டாங்க? ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இங்கே பஸ்ரால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எங்கட குர்ராக்கள் கிராத்து, அதாவது நல்ல ஹாஃபில்கள், மார்க்கம் படித்த மரணம் உள்ளவர்கள், அவங்கெல்லாம் குர்ஆன் பேரை சூட்டிக்கிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்காக கவலை தெரிவித்து ஒரு கூட்டம் பஸ்ரால ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருந்தது. இங்கே மக்கால அப்துல்லா இப்னு சுபைர், மதீனா இது மக்காலாம் அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி கீழே இருக்குது. இப்படி பிரச்சனையாக 3 துண்டா பிரிஞ்சிருக்குது. இந்த டைமில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரம், ஒரு இன்னும் முழுமையாக உமையாக்களுடைய கையில் முழுமையான ஆட்சி போகலை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் இதில் கலந்து கொள்றதா இல்லையான்னு கேட்க அபூ பர்ஸா அல் அஸ்லமியை சந்திக்க போகிறாங்க நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் தன்னோட வீட்டில் ஒரு மேல் மாடியில் ஒரு ரூமில் என்ன செய்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே போய் அவரை சந்திக்கிறார்கள். சந்திக்கிற நேரத்தில் அலா தராமா வகா ஃபீஹி நாஸ், மக்களுக்கு என்ன நிலைமை நடந்திக்க நீங்கள் பார்க்குறீங்க தானே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி இஹ்தஸப்து இன்தல்லாஹி அன்னி அஸ்பஹ்து சாஹிதன் அலா அஹ்யா குரைஷ். நான் குறைஷிகளுடைய இந்த பரம்பரைகளை, இந்த ஏரியா எல்லாவற்றையும் வெறுப்பதில் இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்க்கிறேன் என்றார். வெறுப்பதில் நான் கூலியை இறைவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன் நபித்தோழர்கள். அப்போ அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், இதில் எதிலையும் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இன்னக்கும் யா மஅஷரல் அரப், ஏ அரபி சமூகமே, குந்தும் அலல் ஹால் இல்லதி அலிம்தும் மின தில்லத்தி வல் கில்லத்தி வத்தலாலா, இல்லாமை, இழிவு, வழிகேடு இதிலெல்லாம் நீங்கள் இருந்தீர்கள் ஆரம்பத்திலே. வஇன்னல்லாஹ அன்கதகும் பில் இஸ்லாமி வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உங்களை காப்பாற்றினான். அந்த கில்லா தில்லா தலாலா இவைகளிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். ஹத்தா பலகபிக்கும் மா தரவுன், இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த அளவு வரும் வரைக்கும் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தான். வஹாதிஹி துன்யா அல்லதி அஃஸதத் பைனக்கும், இந்த துன்யா தான் உங்களை கெடுத்திருக்கிறது, இந்த துன்யா தான் உங்களை கெடுத்திருக்கிறது என்று சொல்லிட்டு, இன்தாக்கல்லதி பிஷாம், சிரியாவிலே இருக்கிறாரே, வல்லாஹி யுகாத்தில் இல்லா அல துன்யா, அவர் உலகத்துக்காக வேண்டிய யுத்தம் செய்கிறாரு. வைன்னஹா உலா இல்லதீன பைன அதுஹுரிக்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கிறாரே பஸ்ரால, அவர்களும் இல்லா அல துன்யா யுகாத்தில் இல்லா அல துன்யா, உலகத்துக்காக வேண்டிதான் யுத்தம் செய்கிறார்கள். வ இன்தாக்கல்லதி பி மக்கா, மக்கால இருக்கிறார் அப்துல்லா இப்னு சுபைர், வல்லாஹி யுகாத்தில் இல்லா அல துன்யா, அவர் உலகத்துக்காக வேண்டிய யுத்தம் செய்கிறாரு. அப்படி என்று சொல்லி அபூ பர்ஸத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக புகாரியில் 7112வது இலக்கத்தில் வருவதை பார்க்கிறோம். அப்ப நபித்தோழர்கள், ஆனால் அப்துல்லா இப்னு சுபைருடைய எண்ணத்தில் உலகத்துக்காக யுத்தம் செய்யல, அவர் சனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஹக்குக்காக யுத்தம் செய்தார். ஆனால் அபூ பர்ஸத் அல் அஸ்லமி சில நபித்தோழர்கள் எப்படி பார்த்தாங்க? இது என்னதான் மார்க் அடிப்படையிலான யுத்தமாக இருந்தாலும் இது உலகத்திற்காக செய்யப்படக்கூடிய யுத்தம் தான், ஏன் ஆட்சி தானே, அதற்காக வேண்டிய செய்யப்படைய யுத்தம் தான் என்று சொல்லி இப்படி ஒதுங்கியிருந்த நிறைய நபித்தோழர்கள். இப்படி ஒதுங்கி இருந்தவர்களில் நான் ஒரு பட்டியல் சொல்கிறேன் பாருங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன், சஅத் இப்னு அபி வக்காஸ், உசாமத் இப்னு ஸைத், முஹம்மது இப்னு மஸ்லமா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன். அவருக்கு ஆட்சி கிடைப்பதற்கு எல்லா சந்தர்ப்பம் இருந்தும் அவர் என்ன செய்யல? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதுக்கு வரல. எந்த அளவுக்கு சொன்னார் என்றால், நான் சிரியாவுக்கு போக நினைக்கிறேன், ஆனால் சிரியாவுக்கு போனால் சில வேளை முஆவியாரது உள்ளத்தில் ஆட்சிக்கு போட்டியாக இவர் வருவாரோ என்கின்ற சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக நான் சிரியாவுக்கு போக விரும்பவில்லை அப்படி என்றார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா விதத்திலும் யுத்தத்துக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு உமர், அபூ மூஸா அல் அஷ்அரி, சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், அப்துல்லா இப்னு முகஃபல், அபூ பர்ஸத் அல் அஸ்லமி, ஸைத் இப்னு சாபித், அவங்க எல்லாரும் யுத்தத்தில் என்ன செய்யல? கலந்து கொள்ளல. ஆனால் அவங்க எல்லாரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் தான் நின்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களை ஆதரித்தார்கள். ஆனால் யுத்தத்தில் என்ன செய்யல? இது ஃபித்னா, இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று ஒதுக்கி கொண்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் எங்களுக்கு எதை காட்டுகிறது தெரியுமா? நபித்தோழர்கள்ட்ட இருந்த ஆழமான மார்க்க அறிவை காட்டுது. இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த ஒதுங்கியவர்கள்ட்ட மட்டும்தான் இஹ்லாஸும் நேர்மையும் இருந்தது என்று. யுத்தத்தில் கலந்து கொள்ளப்பட்ட நேர்மையை நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் என்றால், உலக வரலாற்றில் இப்படி ஒரு நேர்மையான முறையில் இஹ்லாஸை மனதிலே வைத்துக்கொண்டு
வந்த சண்டை இலகுவாக இப்படி முடிந்திருக்கின்ற எந்த சமுதாயத்தை காட்ட முடியாது நபித்தோர்களுடைய சமுதாயத்தை தவிர. ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் போராடியது ஒரே ஒரு நோக்கம்தான், இதில் யார் ஹக்கோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் என்பது அவர்களுடைய நான் இப்போ சொல்லக்கூடிய செய்திகள் இருந்து உங்களுக்கு என்ன செய்யும், சுருக்கமாக விளங்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. யார் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஸைத் இப்னு ஹாரிதாவுடைய மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய மகன் இந்த உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் படைத்தளபதியாக கூட ரசூலாக நியமிச்சிருந்தார்கள். இதில் யுத்தத்திலிருந்து ஒதுங்கினவங்களாம் யாருன்னு பாருங்க, பத்ரு, உஹது இது போன்ற யுத்தத்தில் கலந்து கொண்டு தங்கள் வீரங்களை காட்டிய நபித்தோழர்கள், பெரும் தியாகம் செய்த நபித்தோழர்கள் தான் இதில் ஒதுங்கி நடந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நீங்கள் பார்க்கணும் என்னன்னு சொன்னால், ஜமல் யுத்தம் என்பது அலி ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு நடந்த யுத்தம். ஹிஜ்ரி 36 என்று சொன்னால் ஆட்சி 26 வருஷம் விளங்கிட்டான். ஹிஜ்ரி 36 ஆட்சி 26 வருஷம். ஏன் 10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்தோட கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்சி 26 வருஷம். ஹிலாஃபத்து நுபுவா, ஹிலாஃபத்து நுபுவா 30 சனா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத்துக்கு 30 வருஷம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் 30 வருடம். அப்படின்னா யாரு? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு, மொத்தம் 30 வருடம். இதில் கடைசியாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ ஹிஜ்ரி 36வது வருடம் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது, உருவெடுக்கிறது. இப்போ இதுக்கு ஜமல் யுத்தம் என்ற பெயர் வந்தது எதனால்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டு தான் என்ன செய்தார்கள், இந்த யுத்தத்தை வழி நடத்தினார்கள். அப்போ ஜமல் தானே, ஒட்டகம் ஜமல், ஒட்டகத்துக்கு பேர் ஜமல். ஒட்டகத்துக்கு 999 பேர்கள் இருக்கின்றன, அதில் ஒரு பேர் என்னது, ஜமல் என்றது. அப்போ அந்த ஜமலில் இருந்து கொண்டு, ஒட்டகத்தில் இருந்து கொண்டு இவர்கள் யுத்தம் செய்ததனால் இந்த யுத்தத்துக்கு பேர் எது வந்தது? மௌகியத்துல் ஜமல், அதாவது ஜமல் யுத்தம் என்கிற பேர் வந்தது. இதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எங்கே நடக்குது? மதீனாலேயோ மக்காலேயோ சவுதி அரேபியாவில் அல்ல, ஈராக்கில் உள்ள பசராவுக்கு வெளியே நடக்குது. ஈராக்கில் உள்ள பசராவுக்கு வெளியே தான் இந்த யுத்தம் என்ன செய்கிற நடக்கிறது. மதீனா மக்கால நடந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஈராக்கில் உள்ள பசராவுக்கு வெளியே இந்த யுத்தம் நடக்கிறது. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்த கால பகுதியில் எப்படி இந்த யுத்தத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் உஸ்மான் ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறது, பரவுகின்றன. இந்த பரவுவதில் சில நபித்தோழர்கள் அதை சரி கண்டார்கள். இந்த பிரச்சனை உஸ்மான் ரதியல்லாஹு இடத்துல இருக்கிறது, அதை உஸ்மான் ரதியல்லாஹு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சரி கண்டார்கள். ஆனால் யாருமே உஸ்மான் ரதியல்லாஹு அவங்களுக்கு எதிராக கிளம்புவதையோ, உஸ்மான் ரதியல்லாஹு கொல்லப்படுவதையோ, உஸ்மான் ரதியல்லாஹு அவதூறுகள் பரவுவதையோ எந்த நபித்தோழரும் ஆதரித்திருக்கவில்லை. எந்த நபித்தோழரும் ஆதரித்து இருக்கவில்லை. இந்த நிலைமைக்கு இது வரும் என்றும் அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் ஈஜிப்ட், இதுபோல கூஃபா, இது போன்ற பிரதேசத்தில் உள்ள மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மதீனாவுக்குள் நுழைந்து இது மாதிரியான ஒரு கொலைக்கு காரணமாக மாறினார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் மக்களை எல்லாம் தூண்டிவிட்டு அவர் வெற்றி பெற்று விடலாம். அந்த அளவுக்கு நபித்தோழர் அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் உஸ்மான் ரதியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இறைவன் என் கையால் ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டான் என்பதை நான் விசாரிக்கப்பட விரும்பவில்லை, ஆட்சியாளராக இருந்து கொண்டு சொன்னார். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்ப வேண்டாம். நல்ல ஆட்சியாளராக இருந்தால் யாரை இழப்பீங்க? நல்ல ஆட்சியாளரை இழப்பீங்க, அவர் உங்களை கொல்ல நினைக்க மாட்டார். கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் நீங்கள் உங்களை இழப்பீர்கள். சிரியாவில் என்ன நடக்குது இன்றைக்கு? பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போராட்டத்தில். ஈஜிப்டில் என்ன நடக்குது? முடிஞ்சு எல்லாரும் கொண்டு முடிஞ்சு நல்ல ஆட்சி வந்துன்னு சொன்னாங்களா? இப்போ என்ன நடக்குது? இன்னொரு இது போகுதா இல்லையா? அடுத்த ரவுண்டு என்ன காரணத்தால் வந்தாலும் சரி, அது நல்ல ஆட்சியா கெட்ட ஆட்சியா ரெண்டாவது ஒன்றை நீக்கி அடுத்தது வருகின்ற நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு நல்ல சூழல் இல்லாத பொழுது கொலைகளும் மனித உயிர்களும் தான் என்ன செய்யும், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அது நடக்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பின்னால் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்காக, சாதாரண ஒரு மனிதர் கொல்லப்பட்டாலே நம்ம என்ன செய்வோம், அதற்கான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். அது இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சியில் கொலை சம்பந்தமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட பின்னால், அது நிரூபிக்கப்பட்ட பின்னால் எவருக்கும் மரண தண்டனை கொடுக்காமல் விடப்பட்டது ஒரு சம்பவம் இல்லை. அபூபக்கர் காலத்திலும் இல்லை, உமர் காலத்திலும் இல்லை, உஸ்மான் காலத்திலும் இல்லை. அப்போ அந்த இஸ்லாமிய சமுதாயம் அதை யோசிக்குமா இல்லையா? நம்ம பெருசாக யோசிக்க மாட்டேங்க, இங்கே உள்ள எல்லா கொலைகாரனுக்கும் விடுதலை தான். ஆனால் அந்த ஆட்சி எப்படி, கொலைகாரனா மரண தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஆட்சியாளரே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே. அதனால் அவரை கொலை செய்த அத்தனை பேரை மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஒரு 2000 பேர் அந்த கிளர்ச்சி காரணமாக அமைந்தார்கள். மரண தண்டனையில் கன்ஃபார்மாக இவர்கள் எல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டி வரும்? 2000 பேரை என்ன செய்ய வேண்டி வரும்? மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். அது இஸ்லாமிய சட்டம். யார் கொலைக்கு உதவி செஞ்சாரோ யார் கொலை செஞ்சாரோ 2 பேரும் என்னது, குற்றத்தில் ஒன்று தான். 2 பேரும் குற்றத்தில் ஒன்று தான். அதனால் அத்தனை பேருக்கும்
மரண தண்டனை கொடுக்க வேண்டி வரும். இதனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க ஆட்சியின் விஸ்தீர்ணமாகல. அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 75% பையத்து செய்து விட்டார்கள் ஆட்சியாளர். ஆனால் விஸ்தீர்ணப்படுத்தும் வரைக்கும் இதை பிற்படுத்துவோம் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு சொன்னாங்க உடனே என்ன செய்யணும், இதற்கான பழி தீர்க்கப்பட வேண்டும். அலி ரதியல்லாஹு உஸ்மான் ரதியல்லாஹு இந்த முஆவியா ரதியல்லாஹு அந்த உரிமை இருக்குது. காரணம் முஆவியா ரதியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களும் கிட்டத்தட்ட 4வது அல்லது 5வது பாட்டனார் உமையாவில் சந்திக்கிறார்கள். 5வது பாட்டனார்ல என்ன செய்வாங்க, சந்திப்பார்கள். அதனால் அவங்களுக்கு அதில் உரிமை இருந்தது. அதே நேரத்தில் அதன் சார்பாக தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் குரல் கொடுத்தார்கள். இதில் ஜுபைர் இப்னுல் அவ்வாமும் உபைதுல்லா இப்னு அதாவது தல்ஹா இப்னு உபைதுல்லாவும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல 2 பேர். ஜுபைர் இப்னுல் அவ்வாம், தல்ஹா பின் உபைதுல்லா இவங்க 2 பேரும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். அடுத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எனக்கு இங்கும் சொர்க்கத்திலும் மனைவி என்று நேரடியாக சொன்ன ஒரு பெண்மணி. இவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, இது அவசரமா அலி ரதியல்லாஹு என்ன செய்யணும், இதற்காக வேண்டி குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும், தேட வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இவங்க 2 பேரும் பையத்து செய்திருந்தாலும் கூட இதை செய்யணும் என்று சொன்னார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பிற்படுத்தினார்கள். இதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு பிற்படுத்துறாங்களே, இதில் நிறைய அதாவது அவர்கள் மனசங்கடப்பட்டார்கள். அப்போ அந்த நேரத்தில் இது ஒரு யுத்தம் என்கின்ற அளவுக்கு மோதுற அளவுக்கு வளருது. நீங்கள் பழி தீர்ப்பீர்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கட்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்களே, அதற்கு காரணமான கிளர்ச்சிக்காரர்களும் இருந்தார்கள். ஆனாலும் அலி ரலியல்லாஹு அவர்களால் நிரூபித்து தண்டிக்கக்கூடிய அளவில் நிலைமை என்ன செய்யலை, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு இருக்கவில்லை. அதில் அலி ரலியல்லாஹு பக்கம் நியாயமும் இருக்கிறது. அதில் அவருக்கான அந்த வாய்ப்பு அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுடைய படையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த இப்படி மக்களை திரட்டாங்க, இதுக்கு சார்பாக பேசுவதற்கு திரட்டுகிறார்கள். அவங்களோட சபையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லோருமே அல்லாஹும்மில் அன் கத்தலத்த உஸ்மான், உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலி ரதியல்லாஹு ஆர்டர் போட்டாங்க, உஸ்மானை கொண்டவர்களை யா அல்லாஹ் சபித்து விடு என்று சொல்ல சொன்னாங்க அலி ரதியல்லாஹு. ஏன்னா அலி ரதியல்லாஹுக்கு சார்பு இல்லை, அலி ரதியல்லாஹுக்கு அதுக்கு உடன்பாடும் கிடையாது. அதனால தான் அலி ரலியல்லாஹு அதை காட்டினாங்க. ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இப்படி இருந்தார்கள். ஒரு சிலர் என்ன செய்தார்கள், அதுக்கு சார்பானவர்களும் இருந்தார்கள். இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு இதான் யுத்தத்துடைய பின்னணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா பின் உபைதுல்லா, ஜுபைர் இப்னுல் அவ்வாம், இன்னும் சில நபி தோழர்கள், இன்னும் சில தாபியன்கள் பஸ்ராவை நோக்கி போகிறாங்க. எதுக்கு போறாங்க பஸ்ராவை நோக்கி? இதுக்கு சார்பான மக்களை திரட்டுவதற்காக, இதுக்கு பழி வாங்க வேண்டும், இதற்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சட்டமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக போறாங்க. அலி ரலியல்லாஹு ஆட்சியிலிருந்து நீக்குங்கன்றதுக்கோ கலட்டுங்கன்றதுக்கோ போகலை. போன அடிப்படையான நோக்கம் இந்த வழக்கு சம்பந்தமாக பழி தீர்க்கப்பட வேண்டும். இதில் நம்ம முதலாவது பார்க்கணும் அவர்களுடைய நேர்மை என்பதுதான். அவர்களுடைய நேர்மை, சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயமா வழங்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் அணுவணுவாக பார்த்து கொண்டிருந்த நபித்தோழர்களுக்கு பெரிய ஒரு மெட்டது. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள், பஸ்ராவை நோக்கி போகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பஸ்ராவை நோக்கி போகின்ற அந்த பயணத்திலே ஒரு இடம் வருகிறது. பஸ்ராவை நெருங்குகின்ற பொழுது ஹவ் அப் என்ற ஒரு இடம் வருகிறது. இந்த ஹவ் அப் என்ற இடத்திலே வைத்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஹவ் அப் என்ற இடத்துல இது முஸ்னத் அஹமதில் பதியப்பட்ட செய்தி. ஒரு சத்தம் கேட்குது, நாய் குறைக்கக்கூடிய, இரவு நேரத்தில் நாய் குறைக்கக்கூடிய சத்தங்கள் என்ன செய்கின்றன, ஆயிஷா அவனுடைய காதுக்கு கேட்குது. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அங்கே வந்த தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்குள்ள அவங்க சொல்கிறாங்க, இது ஹவ் அப் என்ற இடம், இது ஹவ் அப் என்ற இடம். உடனே ஆயிஷா அவங்க சொல்கிறாங்கம்மா உரானி இல்லா ராஜியா, நான் திரும்பி போக வேண்டும் என்ன, நான் இந்த இடத்திலிருந்து அவசரமாக திரும்பி போக வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ கேட்குறாங்க, நீங்கள் சமாதானத்துக்கு தானே வந்திருக்கிறீங்க, சமாதானப்படுத்த தானே வந்தீங்க, நீங்கள் ஏன் இதில் திரும்பி போக வேண்டும் என்று அங்குள்ள நபித்தோழர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறா, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மனைவிமார்கள்லாம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், கைஃப பி இஹ்தாகுன்ன, உங்களில் யாரோ ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாரோ ஒரு பெண்மணி, தன்பஹு அலைஹா கிலாபுல் ஹவ் அப், ஹவ் அப் பிரதேசத்துடைய நாய்களுடைய ஓசையை கேட்கின்ற சந்தர்ப்பம் ஏற்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவருக்கு சூழ பலர் கொலை செய்யப்படுவார்கள்
எனக்கு யார் என்று தெரியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இது முஸ்னத் அஹ்மதில் 24284வது இலக்கம். இதில் சில நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளும் ஹதீஸ்களில் வருது. அதெல்லாம் பலகீனமானவைகள். இது சஹீஹான துண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபித்னாவுக்கு போகல, குழப்பம் ஏற்படுத்த போகல, சச்சரவுக்கு போகல, சமாதான நோக்கத்தோடு போகிறீங்க, அதனால் திரும்பி செல்ல வேண்டாம். நீங்கள் உம்மஹாத்துல் மூமின்கள் ஒருவர் உங்களை முற்படுத்தின இது சிலவேளை என்ன செய்யும், சமாதானத்தில் முடியும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பின்னால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள், தொடர்ந்து போகிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அங்கே போன பின்னால் பாருங்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கிருந்த பஸ்ராவை கிட்ட போகல என்ன செய்கிறாங்கன்னா, பஸ்ராவை நோக்கி ஒரு படம் வந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் உஸ்மான் இப்னு ஹனீஃப் அவர் தான் ஆட்சியாளர் இருக்கிறார், அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாளர் இருக்கிறார். அவர் வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார். ஆட்சியாளராக அலி ரதியல்லாஹு சார்பாக இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்த விட்டு போயிட்டார். கடைசியில் சஹல் இப்னு ஹனீஃப் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு வாரார். சஹல் அல்லது சுஹைல் இப்னு ஹனீஃப் அந்த இடத்துக்கு ஆட்சியாளராக வாரார். இப்போ அவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்குது, இவர்களை விடக்கூடாது, பஸ்ராவுக்குள்ள விடக்கூடாது. ஒரு சின்ன சண்டைக்கு பின்னால் ரெண்டு பேரும் சமாதானத்துக்கு வராங்க. ஆட்சியாளராக வந்து சஹல் இப்னு ஹனீஃப் தான் இருப்பார், நீங்கள் என்ன செய்யலாம், பஸ்ராவுக்குள்ளே வரலாம், பஸ்ராவுக்குள்ளே வரலாண்டு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் செய்து மக்களை சேர்க்கின்ற வேலை நடக்கிறது. ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, இன்னும் சில நபி தோழர் மக்களை இதுக்கு சார்பாக சேர்க்கின்ற வேலை நடக்கிறது. அலி ரதியல்லாஹு என்ன செய்தார்கள்னா, கூஃபாவுக்கு யார் அனுப்புகிறாங்க, அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். எதற்கு, இந்த பிரச்சனையை பற்றி எச்சரிப்பு. இதெல்லாம் ஈராக்குக்கு நடக்குது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவத்தை பாருங்க. அதாவது அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உசாமாவை அழைக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் 7110வது இலக்கம். உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தேவை நிமித்தம் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஒருவர் அனுப்பி வைக்கிறாங்க, கொஞ்சம் பணம் விஷயமாக அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் உசாமா ரதியல்லாஹு, நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அலி ரதியல்லாஹு உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஏன் இந்த யுத்தத்தில் எனக்கு சார்பாக பங்கெடுக்கவில்லை என்று கேட்பார்கள், ஏன் நிலைப்பாடை பற்றி கேட்பார்கள் அப்படின்றான். அப்போ இவர் போனால் சந்தேகம் இல்லாமல் அதே மாதிரி கேட்டார். அப்போ பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பினார் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு. என்ன பதில் தெரியுமா, லவ் குன்த ஃபீ ஷித்கில் அஸதி லா அஹ்பப்து அன் அகூன மஅக ஃபீஹி வலாக்கின் ஹாதா அம்ருன் லம் அரஹ். சிங்கத்திட வாயில நீங்கள் அகப்பட்டிருந்தார், அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சிங்கத்துடைய வாயில் நீங்கள் அகப்பட்டிருந்தால் அதற்கு பக்கத்தில் நானும் இருக்க விரும்பி இருப்பேன், உங்களோட சேர்ந்து நானும் மரணிக்க விரும்புவேன், அந்த அளவுக்கு நான் உங்களோட நேசமானவன். ஆனால் இது நான் சரிகாணாத ஒரு அம்சம், இந்த யுத்தம் இருக்கிறதே என் மனசு இதை சரிகாணவில்லை என்று உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியில் 7110வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ஒதுங்கிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்தது பாருங்க, அங்கே அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்களா. அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா அல் அஷ்அரி, அபு மஸ்ஊத், இதை ஞாபகம் வச்சுங்க. கூஃபாவின் ஆட்சியாளராக இருக்கிறார் அபு மஸ்ஊத், அவர் ஒரு நபி தோழர். இதில் அபு மூசா அல் அஷ்அரியும் கூஃபாவின் ஆட்சியாளரும் இந்த ஜமல் யுத்தம் நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக நின்றவர்கள், இந்த ஃபித்னா கூட நம்ம கலந்து கொள்ளக்கூடாது என்று உறுதியாக நின்றவர்கள். இப்போ அம்மார் ரதியல்லாஹு வாராங்க, அலி ரதியல்லாஹு சார்பாக அபு மஸ்ஊத் தான் ஆட்சியாளராக இருக்கிறாங்க. இப்போ அம்மார் ரதியல்லாஹு வந்தாங்களா, அம்மார் ரதியல்லாஹு இப்போ என்ன வந்திருக்கிறாங்க, அலி ரதியல்லாஹு சார்பாக வந்திருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செஞ்சு இதை விளங்கப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அப்போ அபு மஸ்ஊத் இருக்கிறாரு, அபு மூசா அல் அஷ்அரி இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒதுங்கி கொண்டவங்க. இந்த நேரத்தில் அபு மஸ்ஊத் சொல்றாரு, மாமின் அஸ்ஹாபிக அஹதுன் இல்லா லவ் ஷிஅத லகுல்து ஃபீஹி கைரக் வமா ரஅய்து மின்க ஷைஅன் முந்து ஸஹிப்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயப இந்தி மின் இஸ்திஸாஇக ஃபீ ஹாதல் அம்ர். நபி தோழர்கள் அம்மார் பா சொல்றாரு, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்ட காலம் தொடக்கம் இதுவரைக்கும் நான் மோசமாக கண்ட எந்த பழக்கமும் இல்லை, இப்போ நீங்க செய்ய போற வேலையை தவிர, இப்போ நீங்க செய்ய போகின்ற வேலையை தவிர. அதுக்கு அம்மார் பதில் சொல்றார், ஆட்சியாளர் பார்த்தியா அபா மஸ்ஊத், மா ரஅய்து மின்க வலா மின் சாஹிபிக ஹாதா ஷைஅன் முந்து ஸஹிப்து மன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அயப இந்தி மின் இப்தாஇகுமா ஃபீ ஹாதல் அம்ர். நீங்க அபு மஸ்ஊதும் உங்களோட தோழர் அபு மூசா அல் அஷ்அரியும் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து என்னிடத்தில் குறையான எந்த விஷயமும் இல்லை, நீங்கள் இதில் பின்னிப்பதை விட இந்த யுத்தத்துக்கு பின்னிக்கிறீங்களே இதுதான் எனக்கு ஆகவே மோசமான விடயம். அவர் என்ன நினைச்சாரு, அலி ரதியல்லாஹு ஆட்சியாளர், ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பினா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபத்ரிபு உனகஹு காயினம் மன் கான, யாராக இருந்தாலும் வெட்டி விடுங்கள் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வார செய்தி.
அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்ப விடக்கூடாது. அம்மார் ரலியல்லாஹு அதுல உறுதியாக இருந்தார். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அம்மார் ரலியல்லாஹு அவர்களுக்கு. பள்ளி கட்டுற டைம்ல, மஸ்ஜித் நபவியை கட்டிக்கிற டைம்ல சொன்னார்கள், தக்துலுகல் ஃபிஅத்துல் பாகியா, வரம்பு மீறிய ஒரு கூட்டம் உங்களை கொல்லும் அம்மாரே அப்படின்னாங்க. வரம்பு மீறிய ஒரு கூட்டம் உங்களை கொல்லும் அம்மாரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியில நீங்க பாருங்கள், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன செய்து, நபித்தோழருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு ஒன்று ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அபு மசூத் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அம்மார் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, அதே போல அபு மூஸா அல்-அஷ்அரிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இதில் உரை நிகழ்த்துங்க, இதோட ஜும்மாவுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு அபு மூஸா அல்-அஷ்அரி மிம்பரில் ஏறுறார். அபு மூஸா அல்-அஷ்அரி மிம்பரில் ஏறுறாங்க ஜும்மாவு. ஹசன் ரலியல்லாஹு அவர்களை மிம்பரில் ஒரு புறத்தில் இருப்பட்டுறார். இது புகாரியில் 7100வது இலக்கம். இருப்பாட்டி விட்டு அம்மார் ரலியல்லாஹு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை பாருங்க. இன்ன ஆயிஷா, அம்மார் எல்லாம் சொல்றாங்க, இது புகாரில் வரக்கூடிய செய்தி. இன்ன ஆயிஷா கது சாரத் இலல் பஸரா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பஸராவை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். பஸராவுக்கு வந்திருக்கிறாங்க. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹா லஸௌஜத்து நபியிக்கும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்தான் இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் நபி அவர்களுடைய மனைவி. இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் நபி அவர்களுடைய மனைவி. எப்படி அந்த நேர்மை, நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த நேர்மை பார்த்தீங்களா? யுத்தத்துக்காக வேண்டி ஆள் திரட்ட வேலை செய்ய போறாங்க. ஆனா சொல்றாங்க, இன்னஹா லஸௌஜத்து நபியிக்கும் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அவதான் ரசூலுல்லாஹ்வோட மனைவி. வலாக்கின் அல்லாஹ் தபாரக வ தஆலா பிதலாக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறான். லியஅலம், அறிந்து கொள்வதற்கு. ஈயாஹா துதீஉன் அம்ஹிய, ஈயாஹு துதீஉன் அம்ஹிய, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறீர்களா ஆயிஷாவுக்கு வழிபடுகிறீர்களா என்பதை பார்க்க அல்லாஹ் சோதிக்கிறான். அப்படின்னு அல்லாஹ்வை ஃபாலோ பண்றீங்களா, அல்லாஹ்வை பின்பற்றுகிறீர்களா, இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பின்பற்றுகிறீர்களா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இந்த நிகழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன, இன்னைக்கு நீங்க ஆட்சியாளருக்கு கட்டுப்படணும் என்பது. நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள சிறப்பை பார்த்து கட்டுப்படுவீர்களா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி என்ன செய்கிறார்கள், யாரு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இது புகாரியில் 7100வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னால் இதெல்லாம் யுத்தத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு யுத்தத்துக்கு கிளம்ப போறாங்க. யுத்தத்துக்காக ரெடி ஆகிறார்கள். அங்கே போக ரெடியா, யுத்தம் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் தயாராக போனாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அதாவது அலி ரலியல்லாஹு பார்த்து, பாப்பா தானே, பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். பாப்பா எனக்கு பேச அனுமதி தாங்க அப்படி என்றான். எனக்கு பேச அனுமதி தாருங்கள் அப்படி என்று சொல்றாரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நீங்க இந்த யுத்தத்துக்கு கிளம்ப வேண்டாம் என்று சொன்னேன். அதையே தான் நான் உங்களுக்கு இப்பையும் சொல்றேன், இறைவனுக்காக நீங்கள் போக வேண்டாம், இதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாம் என ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு காட்டி சொன்னார்கள், இன்னபினி ஹாதா சய்யிது, எனது மகன் இவர் இருக்கிறாரே, இவர் ஒரு தலைவர். யுஸ்லிஹுல்லாஹு பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான், இவரை கொண்டு சமாதானம் செய்து வைப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சியாளராக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆட்சியை கொண்டு போய் அப்படியே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொடுத்தாங்க. நீங்க தான் ஆட்சியாளர் அப்படி என்று கொடுத்தார்கள். யார்? நபிகளாருடைய பேரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா விதத்திலும் அவர் அழைத்தா மக்கள் கட்டுப்படக்கூடிய நிலைமையில் இருந்த பேரன் என்ன செஞ்சாரு, கையில் கொண்டு போய் கொடுத்தார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில் கொண்டு போய் கொடுத்தார். உண்மையிலேயே அவர் செய்த அந்த வேலை இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை என்ன செஞ்சது, ஏற்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர் கெஞ்சினார் அலி ரலியல்லாஹு அன்ஹு போக வேண்டாம் அப்படி என்று சொன்னார். ஆனால் என்ன செய்யலை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமானவர்களாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, பெண் பிள்ளைகள் அழுவதை போன்று அழ வேண்டாம் என்றாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அவர் ஆட்சியாளர் ஆகிற அந்த பொசிஷன்லேருந்து அவர் பேசினார், அழ வேண்டாம் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பினார்கள் என்ற செய்தியை நான் பார்க்கிறோம். புகாரியில் 3129வது இலக்கம். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்தில் சார்பாக நிற்கிறவங்க. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை உடனாக தண்டிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனை அழைக்கிறார்கள், அப்துல்லா பின் ஜுபைரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்றாங்க, எப்போ இந்த ஜமல் யுத்த அந்த நாள் நெருங்குகின்ற பொழுது அவ பக்கத்தில், யா புனை, என் அருமை மகனே, இன்னஹு லா யுக்தலுல் யௌம இல்லா ஸாலிமுன் அவ் மظ்லூம், இன்றைய தினம் யார் கொல்லப்பட்டாலும் ஒன்றில் அவர் அநியாயக்காரனாக இருப்பார் அல்லது அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருப்பார். ரெண்டுல ஒரு ஆள் தான் இன்றைக்கு என்ன செய்ய போறாங்க, மௌத்தாக போறாங்க. வ இன்னி லா அரானி இல்லா ஸஉக்தலுல் யௌம மظ்லூமா,
இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் நான் கொல்லப்படுவேன் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக. நான் நினைக்கிறேன் நான் இன்றைய தினம் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக கொல்லப்பட போகிறேன். வ இன்ன மின் அக்பரி ஹம்மி லதைனி, என் மனதில் உள்ள பெரும் சிந்தனை எல்லாம் என் கடனை பற்றியதுதான் என்று சொன்னார். என் மனதில் உள்ள மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் என் கடனை பற்றியதுதான். ஒரு நீண்ட ஒரு செய்தி, பொருளாதாரம் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில் அந்த செய்தி கட்டாயம் பேசப்பட வேண்டும். ஒரு பக்கங்களை நிரப்பக்கூடிய ஒரு செய்தி. அவர் கடன் விஷயத்தெல்லாம் சொல்றார், எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரி கொடுக்கணும்னு சொல்றார். என்ற சிந்தனையில் ஓடிக்கொண்டிருப்பதெல்லாம் இந்த கடன் விஷயம்தான் என்று சொல்லி யார் சுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் அபூபக்கரத்தை ரதியல்லாஹு அன்ஹு, இது சஹீஹுல் புகாரி 4425வது இலக்கம். இந்த அபூபக்கரத்தை ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படையின் பக்கம் இருக்க பார்த்தாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, அல்லாஹு தாலா ஒரு ஹதீதை கொண்டு என்னை காப்பாற்றினான், ஒரு ஹதீதை கொண்டு என்னை காப்பாற்றினான். இது புகாரில் வரக்கூடிய செய்தி, 4425வது இலக்கம். என்ன செய்தி? அதாவது கிஸ்ரா ஆட்சியாளர், கிஸ்ரா அதாவது இந்த ஈரானிலே பாரசீகத்திலே ஒரு பெண்மணி ஆட்சியாளராக வர்றார். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யுஃப்லிஹ கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ரஅத்தன், பெண்ணுக்கு ஆட்சி கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த செய்தி என்னை காப்பாற்றியது என்றார்கள் அபூபக்கரத்தை ரதியல்லாஹு அன்ஹு, நபித்தோழர். அந்த செய்தி என்னை காப்பாற்றியது என்று சொல்றாங்க. அவர் அலி ரதியல்லாஹு பக்கத்தில் என்ன செஞ்சாரு, நின்றார். இந்த செய்தி டைம்ல நான் ஒரு 2 நிமிஷத்து ஒரு விளக்கம் ஒன்று சொல்லிக்கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு ஆட்சி கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் அவங்களுக்கு சிந்திக்க தெரியாது, நிர்வகிக்க தெரியாது, அறிவில்லை என்பதல்ல காரணம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நின்று கொள்ள முடியாது ஆட்சியில். அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரும்? ஆண்கள்ட்ட பாதுகாப்பு தேவை வேண்டி வரும். அதோடைய கற்புக்கும் ஒழுக்கத்துக்கு என்ன செய்யும்? பாதகமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. தோல்வி அடைந்தால் கூட அது பெரிய ஒரு பாதகமாக அமையும். இல்லை என்றால் குர்ஆனை நீங்கள் எடுத்து பாருங்க, அல்லாஹ் தாலா எத்தனையோ மன்னர்கள்ட்ட வரலாறு சொல்றா, யாரும் இஸ்லாத்தை ஏற்றத்தை சொல்ல மாட்டான். ஆனால் சபக நாட்டு ராணியுடைய வரலாறு அல்லாஹ் தாலா சொல்றா, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி புத்தி சாதுரியமாக அந்த மக்களை கூட்டிக் கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மத்தியில் பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு அரசு யாரு? பெண்மணி தான். அப்படி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்லி காட்ட. அப்ப நிர்வாக திறமை இல்லைன்னா அல்லாஹ் தாலா அந்த செய்தி எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். எதற்காக வேண்டி இது சொல்லப்படுகிறன்னா, தன்னகத்தே பாதுகாப்பு கொள்ள முடியாத நிலை பெண்ணுக்கு இருக்கிறதுனால இஸ்லாம் அதை தடை செய்கிறது. அதை இந்த விஷயத்தில் நீங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதே அபூபக்ரா அந்த இடத்துல சொல்றாரு, அதாவது இதா தவாஜஹல் முஸ்லிமான், 2 முஸ்லிம்கள் வாளால் சந்தித்து கொண்டால் ஃபகிலாஹுமா மின் அஹ்லின்னார், இருவருமே நரகத்தில் தான், இருவருமே நரகத்தில் தான். கேட்கப்படுகிறது, ஃபஹாதல் காத்தில் ரசூலாங்கிட்ட, கொண்டவர் நரகத்துக்கு போகிற நியாயம், கொல்லப்பட்ட முஸ்லிமே நரகத்துக்கு போகணும், கொல்லப்பட்டவர் இவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரியான செய்திகளை வைத்து நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள்? நிறைய பேர் ஒதுங்கி கொண்டார்கள். சிலர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் என்ன செய்தார்கள்? நின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அங்கே போகின்ற அந்த யுத்த களத்தில் போய் சேர்ந்த பின்னால் பசராவிலே வெளியே இந்த யுத்தம் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த இடத்தில் இது யுத்தமாக போகும் அவர்கள் கற்பனை கூட பண்ணி இருக்கவில்லை என்பது நான் கடைசியாக சொல்லக்கூடிய செய்திகளில் உங்களுக்கு வழங்கும். அந்த களத்திலே வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தர்மு அஹதன் பிஸஹ்மின், யாரும் அம்பெய்ய கூடாது. இங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்சியிலிருந்து சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? அம்பு ஏயக்கூடாது. வகல்லிமுல் கௌம், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அவங்க அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள், யாரும் அம்பெய்யக்கூடாது. ஃபஇன்னஹாதா மகாமுன் மன் ஃபலஹ ஃபீஹி ஃபலஹ யௌமுல் கியாமா, இந்த இடம் யார் இந்த இடத்தில் வெற்றி பெறுகிறாரோ மறுமை நாளிலும் அவர் வெற்றி பெறுவார், அப்படி என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, யுத்த களத்துக்கு வந்து நிற்கிறான். பொதுவாக யுத்தம் என்று வந்தால் வெறியும் என்ன செய்யும்? ஹமியத், அந்த வெறியும் வேற வேற உள்நோக்கங்கள் தான் இருந்து கொண்டிருக்கும். இங்கே நபித்தோழர்களுக்கு மத்தியில் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அங்கே நிற்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் சிலர், இங்கே நிற்கிறவங்க சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள் சிலர். நிச்சயமாக அவர்கள் ஹக்குக்காகத்தான் வந்திருப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களோட உள்ளத்தில் வந்து இஹ்லாசற்ற எண்ணங்கள் என்ன செய்யாது, இருக்காது. இதனால் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஆனால் 2 பக்கத்திலும் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், 2 பக்கத்திலும் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும் இந்த யுத்தத்தை எப்படி மூட்டணும் என்று, இந்த யுத்தத்தை எப்படி மூட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சந்தேகமே இல்லை, அவர்கள்தான் ஆரம்பமாக அம்பு எய்தது. 2 பக்கத்திலும் ஆரம்பமாக அம்பு எய்தது அவர்கள் தான். இது குறையல்ல, ரசூலுல்லாஹ்ங்கட காலத்திலே ரசூலுல்லாஹ்ங்களோட படையில யார் இருந்தாங்க? முனாஃபிகூன்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் இவங்களோட படையில் இருக்காதா? இருக்கத்தான் செய்ய. 2 பக்கத்திலே இருந்தார்கள். இந்த ஃபித்னாவை வளர்ப்பதற்கென்றே இருந்தார்கள்.
அன்புள்ள சகோதரர்களே, இரண்டு பக்கங்களும் அம்பு எய்யப்படுகின்றன. யுத்தம் என்ன செய்கிறது? அகோரமாகிறது. அப்ப நிறைய பேருடைய முழு கவனமும் அந்த நபித்தோழர்கள், அதாவது ஆயிஷா ரதியா பக்கம் இருந்தவர்களுடைய நிறைய பேருடைய கவனம் எதாக இருந்தது தெரியுமா? ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்கள் ஹவுதஜில் இருப்பாங்க. எப்பயும் நபியுடைய மனைவிமார்கள் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஷக்சியத், அவங்களோட பேர்சனல் விளங்குற அளவுக்கு வெளியே வர மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு பல்லாக்கு மாதிரி ஒன்று அடிக்கப்பட்டு, பல்லாக்குன்னு மன்னர்கிட்ட பல்லாக்கு நினைச்சிடக்கூடாது, சர்வசாதாரணமாக கவர் பண்ணுற அளவில் அவங்க ஒட்டகத்தில் இருப்பாங்க. ஆயிஷாரில் அவங்க உடம்பெல்லாம் விளங்காது, உடம்புனா ஆடை உடுத்து கூட என்ன செய்யாது, வெளியே விளங்காது. அவர்கள் உள்ளுக்கு தான் இருந்தாங்க, சத்தம் மட்டும்தான் என்ன செய்யும், ஆயிஷா வெளியே வரும். அதனால் நபித்தோழர்கள் முழு கவனத்தில் இருந்தாங்க. என்ன தெரியுமா? இந்த பக்கம் உள்ளவங்களும் அந்த பக்கம் உள்ளவங்களும் ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இப்படி ஒரு யுத்தம் காணலுமா? யாருக்கு எதிரணியில் இருக்கிறாங்க ஆயிஷா ரதியுல்லாஹு அன்ஹா, ஆனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். நிறைய நபித்தோழர்கள் இந்த பக்கத்தில் இருந்து வேகமாக ஆயிஷா ரதியுல்லாஹு ஒட்டகத்தின் பக்கம் ஓடினாங்க வெட்டுறதுக்கு. எதை வெட்டுறதுக்கு? ஒட்டகத்தை வெட்டுவதற்கே. நான் உங்களுக்கு தெரியும், இந்த ஒட்டகத்தை கீழே போட்டால் தான் இந்த யுத்தம் என்ன செய்யும், நிற்கும். ஆயிஷா ரதியுல்லாஹு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. இந்த ஒட்டகத்தை கீழே போட்டால் தான் ஆயிஷா ரதியுல்லாஹு அவர்கள் அந்த யுத்தம் என்ன செய்யும், தனியும். அதனால நிறைய பேர் போனாங்க. ஆனால் ஆயிஷா ரதியுல்லாஹு அவங்களை சுற்றி நிறைய பேர் உயிரை கொடுத்து போராடினார்கள். வெட்ட முடியவில்லை, ஒட்டகத்தை நெருங்கவே முடியவில்லை. ஒட்டகத்தை குறிப்பாக அப்துல்லா பின் சுபைர் ரதியுல்லாஹு அவங்களுடைய மகன். இப்படி யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கின்ற நேரம் அலி ரதியுல்லாஹு அவர்கள் இந்த செய்தி, அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா, அது நம்ம முஸ்னத் அஹமத் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி. இந்த அதாவது யுத்தம் அகோரமாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஜுபைர் ரதியுல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த அலி ரதியுல்லாஹு அவர்கள் அந்த யுத்த காலத்தில் ஜுபைர் ரதியுல்லாஹு அவங்களை தேடுறாங்க. ஜுபைர் ரதியுல்லாஹு அலி ரதியுல்லாஹு யாரு? ஜுபைர் ரதியுல்லாஹு அவர்கள் சஃபியா ரதியுல்லாஹு அன்ஹாவுடைய மகன். சஃபியா யாரு? சஃபியா பின்து அப்துல் முத்தலிப். சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப்புடைய மகள். அபு தாலிப் யாரு? அப்துல் முத்தலிப்புடைய மகன். அபு தாலிபுடைய மகன் தான் அலி, சஃபியாவுடைய மகன் தான் யாரு? ஜுபைர் இப்னுல் அவ்வாம். அப்ப ரெண்டு பேரும் சொந்தக்காரர்கள். அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொந்தமோ அது மாதிரி சொந்தம். அதனால அலி ரதியுல்லாஹு அவர்கள் ஜுபைர் ரதியுல்லாஹு அவங்களை தேடுறாங்க. தேடுகின்ற நேரத்தில் ஜுபைர் அவங்களோட ஒட்டகத்தை கண்டாங்க. வேகமாக அடியில் அந்த ஒட்டகத்தில் போறாங்க. போய் இருவருடைய, அதாவது ஒட்டகத்துடைய கழுத்துகள் ரெண்டு மோதுகின்ற நேரத்தில் அலி ரதியுல்லாஹு அன்ஹு கேட்கிறார், யா ஜுபைர், ஜுபைரே அத்ததுக்குர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நானும் நீங்களும் தனிமையில் நின்று பேசிக்கொண்டிருந்தோம். யுத்த காலத்தில் வச்சு கேட்கிறாங்க. தனிமையில் நின்று பேசிக்கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பார்த்து கேட்டார்கள், அத்துஹிப்புஹு, இவரை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். யார? அலியை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் சொன்னீர்கள், ஆம், நான் அவரை விரும்புகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து சொன்னார்கள், துகாத்திலுஹு வ அன்த ஸாலிமுன் லஹு, ஒரு நாள் நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள் என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். நீங்கள் அநியாயம் இழைத்த நிலையில் அவரோடு யுத்தம் செய்வீர்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவ்வளவுதான் சகோதரர்கள், இஹ்லாஸுடைய உச்சகட்டத்தை பாருங்க. உடனே அது ஞாபகம் வந்த உடனேயே ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ஒட்டகத்தை திருப்பினாரு. யுத்தத்தை திரட்டியவர்களில் லீடர்களாக இருந்தவர் திரும்பி போனார். அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சாரு? திரும்பி போனார். அந்த யுத்த களத்தை விட்டே வெளியே போனார். போகின்ற நேரத்தில் அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு முனாஃபிக் அம்பு எய்து ஜுபைர் எல்லாம் கொள்றாங்க. அவர் வெளியே போறார் யுத்த களத்தை விட்டு. அந்த நேரத்தில் அம்பு எய்து என்ன செஞ்சாரு? ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டார்கள். கொண்டு விட்டு ஓடி வந்து அலி ரதியுல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலியே, ஜுபைரை கொண்டுட்டேன். அலி ரதியுல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பஷ்ஷிர் காத்தில இப்ன சஃபியா பின்னார், சஃபியாவுடைய மகனை கொண்டவருக்கு நரகத்தை கொண்டு நன்மாராயம் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தகலம் மற்றைய யுத்தகலம் போல நம்ம பார்க்க முடியுமா? எதிரணியில் கொல்லப்படுகிறார், அலி ரதியுல்லாஹு அன்ஹு கொண்டவருக்கு நன்மாராயம் நரகம் என்று சொல்கிறார்கள். ஏன்? அவர் நிச்சயமாக யுத்தகலத்திலிருந்து திரும்பி போறார். இதை சொன்ன உடனே, ஹதீதை சொன்ன உடனேயே, துகாத்திலுஹு வ அன்த ஸாலிமுன் லஹு, அநியாயம் இழைத்த நிலையில் நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் என்ற செய்தியை கேட்டு திரும்பி போறார். இப்படி ஒரு இஹ்லாஸ் யுத்த களத்தில் இவ்வளவு படை திரட்டிய பின்னால எந்த ஒரு படையிலையா நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம் சகோதரர்களே. அது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு யுத்தம் அல்லது, வெறுமனே ஆட்சிக்காக போராடிய ஒரு யுத்தம் அல்லது. ஆட்சி அவர்களுடைய இலக்காக இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு பின்னால் இருந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஆட்சியில் அவர்கள் இந்த அநியாயத்தை தட்டி கேட்கவில்லை என்பது அவருடைய லட்சியமாக இருந்தது. இதுல அவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று யாரும் போராடலை.
அதில் அலி ரதி ஜுபைர் இப்னு அவ்வாமும் தல்ஹாவும் பையத்து செஞ்சிருந்தாங்க ஏற்கனவே அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இந்த செய்தி ஜாமிஅ மாமர் இப்னு ராஷித் என்ற நூலில் 20430 இலக்கத்தில், முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 37827 இலக்கத்தில் வருவதை நீங்கள் பார்க்கலாம். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நபித்தோழர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய பல்லாயிரக்கணக்கான எழுதிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம் அது சம்பந்தமாக எந்த விதமான சரியான அறிவிப்பையும் எண்ணிக்கையில் காண முடியவில்லை. தேவையானவர்கள் பிறப்பிக்கிறாங்க, தேவையில்லாதவர்கள் சிறுமையாக காட்டுறாங்க. அல்லாஹு ஆலம் குறிப்பிட்ட அளவு உள்ளவர்கள் கொல்லப்பட்டார்கள், அது உண்மை. அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்களோட உள்ளத்தில் கவலை அதிகரிக்கிறது. கவலை அதிகரிச்சுக்கிட்டே வருது. அலி ரலியல்லாஹு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு போகணும் எதிர்பார்க்கல. அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், லாய்த அபா கமா தமுந்து 20 சனா, உங்கள் தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மரணித்திருக்க கூடாதா என்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உங்களோட தந்தை இது நடப்பதற்கு 20 வருடங்களுக்கு முன்னாலேயே மௌத்தாகி இருக்கக்கூடாதா? அப்போ கேட்கிறாரு மகன், தந்தையே குந்து அன்ஹாக்க அன்ஹாதா, நான் ஏற்கனவே உங்களை இதை தடுத்தேன் வரவானான்னு சொல்லி, வேண்டாம் என்று தடுத்தேன். அப்போ சொல் யா புனை லம் அர அன்னல் அம்ர யப்லுகு ஹாதா, நிலைமை இந்த அளவுக்கு வருமென்னு நான் நினைக்கவில்லை மகனே என்று சொன்னார். நிலைமை இந்த அளவுக்கு வருமென நான் நினைத்ததே இல்லை என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். அவர் நினைக்கல, அவர் இது ஏதோ ஒரு வகையில் முடிஞ்சிருமென்னு நினைத்தார். நிலைமை இந்த அளவுக்கு கொல்லப்படும் என்று, நிறைய பேர் கொல்லப்படுவார்கள் நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இரவு நேரம் யுத்தத்தில் அலி அப்போ அந்த ஹவுதஜ் இருக்குது, இந்த ஹவுதஜுக்கு தான் பெரிய அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கக்கூடிய அந்த பல்லாக். இதுக்கு எதிராக நிறைய என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் அங்கே போய் போராட்டம் நடத்திக்கிறீங்க. ஒட்டகத்தை வெட்டுறதுக்கு, ஒட்டகத்தை வெட்டி விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சிடலாம், அவர்களை எடுத்துக்கொண்டு போய் வச்சிடலாம், வீட்டில் வைத்து விட்டால் இந்த பிரச்சனை என்ன செஞ்சிடும் முடியும் என்பதனால நிறைய பேர் அதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்க பக்கத்தில் நினைச்சாங்க இது என்ன நிலைமை மோசமாக போகுது என்பதனால அவர்கள் அதற்காக வேண்டிய இஸ்தமீத் உசுரை கொடுத்து என்ன செஞ்சாங்க, போராடி கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நடக்குதா. கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகத்துடைய கால் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட உடனே ஹவுதஜ் அந்த பல்லாக்கு அப்படி கீழே இறங்குது. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டாங்க, அதை தூக்குங்கன்னு சொல்லி. அதை தூக்கி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பல்லாக்கை தூக்கி ஒரு வீடொன்றில் கொண்டு என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். வைத்தவுடன் அங்கே உள்ளவங்களோட மனசுல எல்லாம் சரியான சோர்வாகிட்டு, தோல்வி மனப்பான்மை உண்டாகிட்டு அனைவரும் என்ன செஞ்சாங்க, விலக ஆரம்பித்தார்கள், ஓட ஆரம்பித்தார்கள். அலி ரலியல்லாஹு அறிவித்தார்கள், யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, யார் ஓடினாலும் விரட்டக்கூடாது, வாளை சுருட்டியவர்களை வெட்டக்கூடாது, பின்தொடரக்கூடாது என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இது காவிர்களுக்கு முஸ்லிம்களுக்குமான யுத்தம் அல்ல, அதனால ஓடினா நிறுத்திருங்க, வாழை போட்டா விட்டுருங்கன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் விட்டு என்ன செய்தார்கள், சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படி எடுத்ததுதான் அந்த யுத்தம் நிற்பதற்கான அடிப்படை காரணமாக இருந்தது. லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்ல முடிச்சிட்டு யுத்தம், அப்படி எந்த யுத்தம் முடிகிறது குறைவு. லுகருக்கு ஆரம்பிச்சு ஈவினிங்குக்குள்ள இந்த பிரச்சனை செஞ்சது முடிந்து விட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் பஸ்ராவுக்குள்ள ஒதுங்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி பெற்ற பின்னால் இரவு நேரம் யுத்தத்தில் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, அதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. நான் முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். இரவு நேரம் நெருப்ப பந்தலை பிடித்துக் கொண்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு படைக்களத்துக்குள்ள என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு போகிறாங்க. யுத்தம் முடிஞ்ச உடனே இரவு நேரம் தான் முடியுது, ஈவினிங் ஆகி போகிறாங்க. எல்லா ஜனாசாக்களையும் எடுப்பதற்காக உள்ளுக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறான். தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மத் கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யுஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவர் பண்ணி இருந்ததுனால இந்த கை அப்படியே என்ன செஞ்சது, உடைஞ்சி எந்த விதமான சக்தியும் இல்லாத கையாக மாறி இருந்தது. அவர் இடது கையால் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார். இந்த யுத்தத்தில் இடது கையால் தான் அவர் என்ன செஞ்சார், யுத்தத்தில் கலந்து கொண்டார். அதையெல்லாம் தாண்டி போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனேயே அங்கனே குந்தி கண்ணீர் விட்டு ஆள ஆரம்பித்தார்கள். அதாவது எதிரிகளுக்கு எதிராகத்தான் யுத்தம் என்று சொன்னால் இந்த மாதிரி நடப்பாங்களா? அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுக்கு பின்னாலே அப்படியே நடந்து போகிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹுடைய மகன் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், முஹம்மது இப்னு தல்ஹா. அதை கண்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஹசன், ஹசனே இங்கே பாருங்கன்றார். முஹம்மது சஜ்ஜாத் வரப்பில் காபா, சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார். சுஜூதிலேயே காலம் கழித்த முஹம்மத் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனேயே லவ்லா பர்ருஹு பி அபிஹி மா ஹரஜ், வாப்பாவுக்கு மிகவும் நெருக்கமாக நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இல்லாது விட்டால் இந்த யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டிருக்க மாட்டார். வாப்பாவுக்காக வேண்டி தந்தை சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்ததனால்தான்
இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் அழுதார்கள் என்ற செய்தியை நாம் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. இதில் உலகத்துக்காகவும் உலக பொருளாதாரத்துக்காகவும் அவர்கள் யுத்தம் செய்திருக்க முடியுமா? எந்த வகையிலையும் வாய்ப்பில்லை. யுத்த காலத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைத்து எந்த மகிழ்ச்சியும் அவர்கள் காட்டவில்லை. வேதனைக்கு மேல் வேதனை என்ன செய்தார்கள், பட்டார்கள் என்ற செய்தியை தான் பார்க்கிறோம். இதுக்கு முடிஞ்ச பின்னால் சில முனாஃபிக்குகளும் சில மார்க்க விளக்கம் இல்லாதவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அலியே கனிமத்தை பெரியங்க என்று சொன்னாங்க. அலியே கனிமத்தை பெரியங்கன்றாங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் நபித்தோழிகள் இன்னும் உள்ள தாபி பெண்கள் அதில் அகப்பட்டிருக்கிறார்கள். கனிமத்தை பெரியங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அவர்கள் ஒரு வசனம் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆன் வசனம். என்ன வசனம் தெரியுமா? வஅலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹும்ஸஹு வ லிர்ரசூல். நீங்கள் எந்த கனிமத்தை எடுத்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு என்னது 1/5, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1/5 என்ற குர்ஆன் வசனத்தை என்ன செய்றாங்க, ஓதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையாக கோபம் வருகிறது. கேட்டார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அடிமை பெண்ணாக யார் எடுப்பது என்று கேட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்புள்ள சகோதரர்களே, கேட்டவுடன் எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவன் விளங்கலத சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், உம்முனா எங்கள் தாய், ஹராமுன் விளங்கிட்டான் அப்படி என்று சொல்லி என்னது கேட்குறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு ஹராமுன் ஹிய, அவங்களுக்கு தடுக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டாங்க. காலுனாம், ஆம் என்று சொன்னார்கள். இப்போ கால அலி ஃபஇன்னஹு யஹ்ருமு மின் பனாத்திஹா மா யஹ்ருமு மின்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு ஹராம் என்றால் மற்ற அத்தனை பேர் அவருடைய மகள்மார்கள் தான், எல்லாரும் உங்களுக்கு ஹராம் தான், உம்மஹாத்துல் முஃமினீன் அப்படி என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். திருப்பி கேட்குறாங்க, ஃபலைஸ அலைஹின்ன ஐ யஅ்ததின மினல் கத்ல 4 அஷ்ஹுர் வ அஷ்ரா. 4 மாதம் 10 நாள்கள் இந்த பெண்மணிகள் இதா இருக்க கூடாதுன்னு கேட்டாங்க. கொல்லப்பட்டவங்க, கணவன்மார் கொல்லப்பட்டவங்க ஆம் என்றார்கள். முஸ்லிம்கள் தானே, ஆம் என்று சொன்னார்கள். காலு பலா கால அஃபலைஸ லஹுன்ன ருபு வ ஸுமுனு மின் அஸ்வாஜிஹின்ன. கணவன்மார்ட்டின் அவங்களுக்கு 8 பங்கு போகாதா என்று கேட்டார்கள். 4 பங்கு போகாதா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள். இதெல்லாம் இருந்தால் எப்படி இதை பேசுவீங்க அப்படி என்று சொன்ன பின்னாலே, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்திலே துவக்கப்பட்ட எல்லா சுமக்கப்பட்ட எல்லா கனிமத்தையும் யார் யார் அடையாளப்படுத்துகிறார்களோ அவங்களிருந்து எல்லாம் திருப்பி கொடுங்க. எல்லாது கம்பர் என்றவர் அவர் அனுப்பி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் அங்கே பக்கத்தால் போக சொல்கிறாரு. அவர் போகிறாரு, என்னென்ன விஷயங்களை யார் பயன்படுத்தினாலும் எல்லாத்தையும் பறிச்சு எடுங்கன்னு சொன்னார். போகின்ற நேரத்தில் சகோதரர்களே, அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச ஒரு சாப்பாடை ஒருவர் சமைச்சு கண்டிக்கிறாரு. பானைக்கு காலால் உதஞ்சார். அலி ரலியல்லாஹு அவங்களோட சார்பில் நின்று உடஞ்சார். எத்தையும் தொடக்கூடாதுனாங்க. எல்லாம் அவர்களுக்கு கட்சிக்குரியது. எல்லாம் பள்ளியில் கொண்டு வைக்க சொன்னாங்க. பஸ்ரா பள்ளியில் யார் யாரெல்லாம் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேரை வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளோ ஒரு நேர்மையாகவும் எவ்வளோ ஒரு அதாவது அந்த அந்த மார்க்க உணர்வோடையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு நடத்திக்கிறான்னு பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு நிர்பந்திக்கப்பட்டார். ஏன், அவர் ஆட்சியில் இருக்கிறார். இதை விட்டால் ஃபித்னா என்ன செய்யும், அப்படியே வளரும். எந்த அளவுக்கு வளரும், சிரியால முஆவியா ரலியல்லாஹு வைக்கிறாங்க. அப்போ சேர்ந்து ஒரு பெரும் யுத்தமாக என்ன செய்யும், இது மாறும் என்பதுதான் அலி ரலியல்லாஹு பக்கத்தில் இருந்த ஒரே ஒரு நியாயம் சகோதரர்களே. அதனால் இந்த விஷயத்தை நாங்கள் நேர்மையாக பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், தவறான விளக்கங்கள் வந்தவர்கள் உடனே பின்வாங்கினார்கள். குர்ஆன் வசனங்களை சொன்ன பின்னால் இந்த அளவுக்கு தான் நடந்து கொண்டார்கள். கொல்லப்பட்டவர்களை நினைத்து எவர்கள் என்ன செய்யலை, சந்தோஷப்படவில்லை என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தம் உண்மையிலேயே மிகவும் வேதனைப்படுத்திய யுத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் உள்ள நபி யுத்தத்தில் கலந்து கொண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எதிராக கலந்து கொண்ட நபித்தோழர்கள் எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்தார்கள். அந்த வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போய் அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. யா உம்மா, தந்தையே தாயே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன உடனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான். வாலைக்கும் அஸ்ஸலாம்னு அவர் சொல்கிறா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு கேட்டாங்க. காலத் பிஹைர், நல்ல முறையில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் சிறந்த முறையில் இருக்கிறேன். ஃபகால யக்ஃபிருல்லாஹு லக்கி, அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். வலக்க என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு, உங்களது பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் இந்த இடத்தில் நாம் தவறை பார்க்கின்ற அதே நேரம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீரத்தை ஒரு பக்கத்தால் என்ன செய்யணும், நாம் பார்க்க வேண்டும். ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட ஹக்கு என்று வருகின்ற நேரத்தில் அவள் காட்டிய அந்த வீரம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த பெண்மணியிடத்தாவது இருக்குமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. அவள் ஹக்கு என்று விளங்கித்தான் வந்தாங்க. அவளுக்கு தெரியும் அவள் ஆட்சிக்கு வரப்போகிறதும் இல்லை, பெண்மணி ஆட்சிக்கு வரவும் மாட்டா, எல்லாம் தெரியும். வேறு எதுக்காக வந்தா, உண்மைக்காக மாத்திரம்தான் அவன் செஞ்ச ஹக்கு என்று விளங்கி வந்திருந்தார்கள். அதுக்கு பின்னால் ஒவ்வொரு முஸ்லீம்களாக அங்கு வந்தார்கள், சலாம் சொன்னார்கள். அந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சலாம் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து தாயே என்று பேசினார்கள். யாரு, யுத்தம் செய்தவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கெல்லாம் பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிகுந்த மனவேதனையோடு இருந்தார்கள். இந்த யுத்த நிலையை நினைத்து
பிற்காலத்தில் மிகுந்த மனவேதனையோடு இருந்தார்கள். ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்டால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அழாமல் இருந்ததே கிடையாது. என்ன குர்ஆன் வசனம்? நபியுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றானே, வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப கால ஜாகிலிய காலத்தில் வெளிக்கிளம்பி சென்றது போன்று நீங்கள் வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாம். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே தரித்திருங்கள் என்ற வசனத்தை கேட்டால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர் அழுவார்கள். ஒருமுறை சொன்னார்கள், தனது பக்கத்திலே உள்ளவரிடத்திலே சொன்னார்கள், எப்பொழுதாவது அப்துல்லா இப்னு உமர் என் வீட்டுக்கு பக்கத்தால் நடந்து சென்றால் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளலை, அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் போறாரு, வீட்டில் உள்ளவர் கண்டாரு, அழைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆயிஷா எல்லாம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன யா அபா அப்துல் ரஹ்மான், ஏனென்றால் அப்துல்லா இப்னு உமர் அந்த சமுதாயத்திலே தங்கமான மனிதராக அறியப்பட்டவர், வீரத்திலும் அப்படி, பேணுதலிலும் அப்படி, ஆசையற்ற ஒரு மனிதராக ஒரு அறியப்பட்ட ஒரு நபித்தோழர், சிறந்த நபித்தோழர். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களிலேயே மகன் என்ற அடிப்படையில் ஒருவரை முற்படுத்துவதாக இருந்தால் அது அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழராக இருந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு அடுத்ததாக ஹலீஃபாவுக்கு தகுதியானவராக இருந்தார்கள். அது எல்லா நபித்தோழர்களுக்கும் தெரியும். ஆனால் சிறந்தவர் தான் ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதல்ல, ஆனால் மிகவும் தகுதியானவராக இருந்தார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வர சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு போறாங்க வீட்டுக்குள்ள. அப்ப கேட்கிறாங்க, யா அபா அப்துல் ரஹ்மான், ஏ அபு அப்துல் ரஹ்மானே, மா மனஅக அன் தன்ஹானி அன் மசீரி, ஏன் என்னை தடுக்கவில்லை? நான் போக வேண்டாம் என்று ஏன் என்னை சொல்லவில்லை? ஜமல் யுத்தத்துக்கு எனக்கு போக வேண்டாம் என்று ஏன் தடுக்கவில்லை அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு கேட்கிறாங்க. கால ரஅய்து ரஜுலன் கத் கலப அலைக், நான் தடுத்திருப்பேன், ஆனால் நீங்கள் ஜுபைருடைய கருத்தை தான், அப்துல்லா இப்னு ஜுபைருடைய கருத்தில் தான் மிகைத்திருந்தீர்கள், அவருடைய கருத்தை தான் செஞ்சீங்க, நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அதனால நான் முன்வரவில்லை, தடுப்பதற்கு நான் முன்வரவில்லை என்று சொல்லி அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இது புகாரியில் 1391 இலக்கம், என்னை நான் மரணித்தால் நபியோடு அடக்க வேண்டாம். இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம்? என்னை அடக்க வேண்டாம். என்னை அடக்குவதாக இருந்தால் எப்படி நபியுடைய ஏனைய மனைவிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் என்னை அடக்கி விடுங்கள், நான் இதற்கு பின்னால் தூய்மைப்படுத்தப்படுவதை விரும்பவில்லை என்று சொன்னார்கள். ஃபஇன்னி அக்ரஹு அன் உஸக்கா, என்னை அதாவது நான் தூய்மைப்படுத்தப்படுவதை, யாரும் என்னை பாராட்டி பேசுவதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். நான் மரணித்தால் என்னை கொண்டு போய் எங்கே அடக்குங்க? ஏனைய மனைவிமாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிற இடத்தில் என்னை அடக்குங்கள் என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வரலாறு, இந்த ஜமல் யுத்த வரலாறில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் கவலைப்பட்டார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவும் கவலைப்பட்டார்கள். இரண்டு பக்கத்திலே உள்ளவர்களும் ஹக்கு என்ற ஒரு விஷயத்தை நினைத்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும், அதுதான் ஆட்சியாளருடைய முதல் வேலை என்று நினைத்தார்கள். ஆனால் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன காரணத்தை கொண்டு எனக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, ஆட்சியாளராக இருந்தால் கிளம்பக்கூடாது, அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். இந்த ரெண்டு எண்ணமும் தான் அவர்களை யுத்தத்திலே சந்திக்க வைத்ததே ஒழிய மற்றபடி வேறு எதற்காகவும் சந்திக்க வைக்கவில்லை. ஆனால் இது உலகத்திற்காக நடக்கின்ற யுத்தம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொண்ட நபித்தோழர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், இதில் வெட்டப்பட போகின்றவர்கள் நபித்தோழர்கள், சிறந்த தலைவர்கள், இது ஷைத்தான் இவர்களை நல்ல நோக்கத்தை வைத்து வழிதவரச் செய்கிறான் என்று சொல்லி ஏனைய நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், பார்த்தார்கள். ஆனால் இவர்களுடைய எண்ணத்திலும் இந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யுத்தம் மூடுவதற்கு பின்னால் நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு கூட்டத்திலும் எது ஹக்கான கூட்டமாக இருக்கும் என்பதை இன்னொரு செய்தியில் முன்னறிவிப்பு செய்தார்கள். எது? இந்த ஜமல் யுத்த விஷயத்தில் அல்ல, இதுக்கு அடுத்ததாக அடுத்த வருடம் 37வது வருடம் சிஃபின் யுத்தம் நடந்தது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராகவும் ரசூல் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையில, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இடையிலும் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். என் சமுதாயத்தில் ரெண்டு கூட்டங்கள் உருவாகும், பெரும் கூட்டமாக மாறும், யுத்தம் செய்து கொள்வார்கள். தஅவாஹுமா வாஹித், ரெண்டு கூட்டத்துடைய இலக்குகளும் ஒன்றாக இருக்கும், ரெண்டு கூட்டத்துடைய இலக்குகளும் ஒன்றாக இருக்கும். அதில் எது உண்மைக்கு நெருக்கமான கூட்டமாக இருக்குமோ அந்த கூட்டம் ஹவாரிஜிகளை கொலை செய்யும் என்று சொன்னார்கள். ஹவாரிஜிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கும், அவர்களோடு யுத்தம் செய்யும் என்று சொன்னார்கள். ஹவாரிஜிகளை கொன்ற இல்லாதொழித்த கூட்டம் எது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம். அப்ப எது ஹக்குக்கு நெருக்கமானது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டம் தான் ஹக்குக்கு நெருக்கமானது என்று விளங்கும். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் யாருடைய படையில் இருந்தார்? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருந்தார். அம்மார் பின் யாசிர் கொண்ட படை யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் உள்ள ஒருவர் என்ன செஞ்சாரு? கொன்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துமீறிய ஒரு படை உங்களை என்ன செய்யும்? கொலை செய்யும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த அத்துமீறல் ஒரு தவறான ஒரு அத்துமீறல், இலக்கு ஒன்றாக இருந்தது.
இலக்கு ஹக்காகத்தான் இருந்ததே ஒழிய மற்றபடி எந்த நோக்கம் என்ன செய்யலை அவர்களுக்கு மத்தியில் இருக்கவில்லை. ஆக அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது முட்களுக்கும் கற்களுக்கும் மத்தியில் நடப்பது போன்ற உணர்வோடு பேச வேண்டும். காரணம், நாம் சாதாரண மக்களை பற்றி பேசவில்லை. அல்லாஹு தாலா ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், நாம் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறோம். இறைவன் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் நடக்கும் என்பது இறைவனுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? இதெல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சுதானே இறைவன் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னான். சொர்க்கவாதி என்று ரசூலாங்க முன்னறிவிப்பு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அப்பயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வஹீ மூலம் தெரியுமா இல்லையா இவர்களுக்கு பிரச்சனை நடக்கும், கொல்லப்படுவார்கள், தெரிந்துதான் இந்த முன்னறிவிப்பு என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது என்றால் இவர்கள் விஷயத்தில் பேசுகின்ற பொழுது நாம் பேசி நரகவாதிகளாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அதில் எது நேர்மையோ எது ஆதாரபூர்வமான செய்திகளோ அதை பொருத்தமான விளக்கத்தோடு, வேற நோக்கத்தில் மாத்திராம பொருத்தமான விளக்கத்தோடு பேசக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஜமல் யுத்தம் என்பது நபித்தோழர்களுக்கு மத்தியில் உலக போராட்டத்திற்கோ அரசியல் நியாயங்களுக்காகவோ ஆட்சி மோகங்களுக்காகவோ நடந்த ஒரு யுத்தம் கிடையாது. அவர்கள் அந்த ஆட்சியில் நடக்க வேண்டிய ஒரு ஹக்கை கண்டார்கள், அந்த ஹக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள். அதில் தான் அந்த யுத்தம் நடந்தது. பின்னர் ஒவ்வொரு அணியினரும் தாம் செய்த தவறை நினைத்து மனவருத்தப்பட்டார்கள். இதை நாங்கள் படிப்பனையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, எம்மை கடந்து சென்ற அந்த நபித்தோழர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமாகவும் அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்ட சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.